தூத்துக்குடியா? டிக்கெட் போட்டது நானும். வாங்க வாங்க வாங்க. ஆக்சுவலாக ஏர் இந்தியா ஃப்ளைட், பட் ஆனால் டிலே ஆகிடுச்சு. எங்களுக்கு 10 o'clock சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 2 hours டிலே. ஸோ 12 o'clock தான் வந்து ஃப்ளைட் இருக்குது நம்மளுக்கு. அம்மா இங்கே பாரு. கார்குழலி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்குது. ஏன் சோகமாக சொல்கிறேன்? சிரிச்சு தான் சொல்ல. ஜாலியாக இருக்குது. வாழ்க்கையில் முதல் தடவையா உன்னோட ட்ரீமை நாங்கள் ட்ரூஃபுல் ஆக்கிட்டோமா? சந்தோஷம். நம்ம மாதிரி போயிட்டே இருக்கீங்களே கண்டம்மா. எங்கன்னு தெரியுமாம்மா? இல்லை கண்ணாடியில் நல்லா தான்மா இருக்கேன். இன்னும் உன் பேக்கை மட்டும் காட்டுறீங்க கண்டம்மா. நீங்கள் கலாய்க்காதீங்க. டியூட்டி ஃப்ரீயா? இந்த பேங்கில் நல்லா இருக்குமா? ஏய், இது 45 ரூபா கோக்கு 100 ரூபா வரும். என்ன குழலி? என்னாச்சு? ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு, அதனால் எங்களுக்கு சாப்பாடு ஃப்ளைட் டிலேனால காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக டொமஸ்டிக்கில் வந்து ஃபுட் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? ஆனால் ஃப்ளைட்டு மேலே போனால் டேஸ்ட்டு பட்டினா காலி ஆகிடும். ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் போனிட்டா போயிடும். எப்படி ஸ்வீட் எப்படி இருக்குது? சரி, வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தாவா? ரைத்தா, சாலட், ஃப்ரூட்ஸ். ஆமாம், வெஜ் சாலட்டு, வெஜ் பிரியாணி, கேசரி. அங்கே ஒரு ஃப்ளைட் வண்டி போகுது. அதில் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் வந்து நம்மளோட செக்இன் லக்கேஜ்லாம் இருக்குல்ல, அதில் போட்டு டேரெக்டாக ஃப்ளைட். இப்போ நம்ம பெட்டியெல்லாம் அதில் போட்டு பெட்டி அதில் கொடுக்கக்கூடாது. செக்இன் போகிற இதுதான் அதில் இருக்கும். அது வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம போகிற ஏர்லைன் பேர் என்ன கம்பெனி? ஏர்லைனில் போகிறோம். கோயிங் இல்லைம்மா, போயிங் கம்பெனி. சரி, கோயிங் இல்லை, போயிங் தாண்டா. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம். எதுவும் ஃப்ளைட் நல்லா கற்றுக்கோ, சொல்லித்தரோம்ல. உன்னை படிக்க வச்சுட்டு பெரிய தப்பா போச்சு. அதனால எப்படி சார்ஜெல்லாம் கொடுக்கக்கூடாது. போயிங் சார், போயிங் போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம்ல. என்ன கம்பெனி? ஏர்பஸ், இண்டிகோ. ஏர்பஸ்ஸும் போயிங் அதுதான் ஏரோப்ளேன் செய்கிற கம்பெனி. இன்ஜின் கம்பெனி நிறையா இருக்குது. உலகத்தில் 3 கம்பெனி. ஆமாம், சரியா? அதுதான். இப்போ நம்ம போகிற ஏர்லைன் பேர் போயிங். ஏர்லைன் என்னடா இந்த மாதிரி ஏரோப்ளேன். நம்ம போகிற ஏரோப்ளேன் பேர் என்ன? ஏரோப்ளேன் தான். பிளேன். பொண்ணு பையன் அவங்களுக்கு பேர் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கு பேர் என்ன? அந்த ஏர்லைன் பேர். ஏர்லைன் இது பேர் என்ன? இது பேர் என்ன? ஏர் இந்தியா. ஏர் இந்தியா வந்துச்சு. இதுதான் ஏர் இந்தியா. ஏர்லைன் ஏரோப்ளேன் கம்பெனி வேறு, அவன் செய்கிறான். சரியா? இன்ஜின் கம்பெனி வேறு. புரியுதா? புரிஞ்சுதான்? புரியுது ஏதோ ஓரளவு. நம்ம போகிற ஏரோப்ளேன் பேர் போயிங்க. அதோட இன்ஜின் வந்து லீப் 1B சொல்லுவாங்க. சாஃப்ரான் கம்பெனி இன்ஜின். நான் செய்கிற கம்பெனி தான். சூப்பர். அந்த கம்பெனியோட இன்ஜின் தான் இதில் இருக்குது. புரியுதா? புரியுது. 1B. அந்த வண்டி லக்கேஜ் பூட்ஸோட வண்டியா? சொல்கிறேன். இது வந்து இப்போ போகிறது வந்து லக்கேஜ் பூட்ஸ். இது வந்து பஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழேருந்து போகிறோம், பிரிட்ஜ் வழியாக போகல. நம்ம கீழே அப்படியே பேஸ்மெண்ட் மேலே போகணும்னா பஸ் இருக்கும். அப்படியே பஸ்ஸில் போயிட்டு ஏரோப்ளைன் கிட்ட வரைக்கும் போயிட்டு லேடர் உள்ள ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது நீ அந்த ஏரோப்ளைன் இன்ஜினு, இந்த விங்கு எல்லாமே அழகாக பார்க்கலாம். பார்த்து பொறுமையாக ஏறி சீட்டில் போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பயப்பட மாட்டியே?
பார்க்கலாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு. இன்னொன்று என்ன தெரியுமா, ஃப்ளைட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி கை நீட்டலாம் தெரியுமா? ஏய் கையெல்லாம் நீட்டக்கூடாது. லெஃப்ட் போடும்போது இண்டிகேட்டர் போடுவாங்க. கை காட்டலாம். அண்ணா என்னை வச்சு கலாய்க்கிறீங்க. ஃப்ளைட்டில் இது ஆறுன்னா இருக்குது தெரியுமா? அடிப்பாங்க, நம்ம கையை காட்டக்கூடாது. மேலே அங்கே சிக்னல் வச்சுருப்பாங்க. ஆறு இருந்தா அந்த அப்போ அவங்க அடிப்பாங்கன்ற அப்போ தானே பக்கத்தில் ரோடெல்லாம் உங்களுக்கு லேசாக ரோடா? என்னடா ஃப்ளைட் போகிறது ரோடு ஃப்ளைட்டில் எங்கே ரோடு உனக்கு? போயிட்டு தான் மேலே வரும். அது ரன்வே. அது கரெக்ட். அதுக்கு ஆறு மேலே க்ளவுடுக்கு மேலே போச்சுன்னா என்ன? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. சரி அங்கே பைலட் இருக்காங்க, அவர்கிட்ட போய் கேட்டு ஆரன் இருக்கா இல்லையான்னு கேட்டுருவோம். டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுருக்கேன். என்னப்பா நீங்களாம் பைலட் உங்கள் அம்மா படிக்க வச்சாங்க, அதனால படிக்க வச்ச அம்மாவுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கன்னு எப்படி கேட்கவா பைலட் நம்ம அண்ணங்கிட்ட இருக்கு. இந்த ஆகாயத்தை பார்க்கறதுக்கு இது வந்து இப்போ ஃபியூல் ஏற்றிட்டு இருக்காங்க ஏரோப்ளைன். இது பேர் தான் டார்மேக் ஆர் ஆப்ரான் சொல்லுவாங்க. ஆப்ரான் ஆர் டார்மேக் சொல்லுவாங்க. இந்த இடம் அந்த பெட்ரோல் ஏற்றுறாங்க அந்த இடமா? இல்லை இந்த இடம் சரியா? இந்த பிளேஸா? அது அவங்க வெளியில் ஓகேவா? அங்கே ஒரு ஏரோப்ளைன் இருக்கு. ஓகே, அது இண்டிகோ A320. அப்புறம் அப்படியே நிறைய ஏரோப்ளைன் இருக்கு. And I will senior cabin crew Shah. Between the cabin are my colleagues Neha Kalamadia, Ritika Rajwal, and Neha Sundaya. The crew members of our flight today, can you speak in Hindi? बीच में बोट कपल पर कपल தெரியுது கப்பல். கடல் தெரியுது கப்பல். கப்பல் என்ன தெரியுங்களா? உங்கள் ஊர் தெரியுது பாரு. நல்லா இருக்கு, போயிட்டா போயிட்டோம். ஹைட்டில் 30,000 அடியில் இருக்கு. மினிமம் 30,000 40,000 வரைக்கும். இது சின்ன 35,000. ஐயோ லைட் ஏறிய அடிக்கடி ஃப்ளைட்டில் வருவியா? டவுன் பஸ் மாதிரி. शौचालय का प्रयोग करना चाहते हैं वह भी कर सकते हैं। பர்த்டே सिग्नल वाले का संकेत आने पर इसकी अनुमति नहीं दी जाएगी। आपके सहयोग के लिए धन्यवाद। Dear guests, may we have your attention, please? The signal sign Birthday will be wish. switched on shortly. Passenger who wish to use the elevator Birthday may ல do so now. cake cut The use of பண்றோம் elevator will not be permitted once the signal sign will switch on. Thank you for your cooperation. குரலி 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 குரலி. Yeah.
நீ சாப்பிடு. ஹாப்பி பர்த்டே கார் குழலி. ரீச் ஆயிட்டீங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏறும் போதெல்லாம் ஒன்றும் பயமே இல்லை. இறங்குறப்ப தான் ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப ஃப்ளைட் ஆட ஆரம்பிச்சதால மயக்கம் வந்துச்சா? காதெல்லாம் அடைச்சிருச்சு. சரி, கேக் கட்டிங்னா எப்படி இருந்தது? சூப்பர். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா நல்லா சரி. ஹைதராபாத் ஏர்போர்ட் மொத்தம் ஹரிஷ் 120 கேட்ஸா? 240 சென்னையில் வெறும் எத்தனை கேட்டு? 20 தானே? 20 கேட்ஸ் தான். 240 செம்ம பெருசாக இருக்குது ஏர்போர்ட். பார்க்குழலி, உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஃப்ளைட் ஜேர்னி, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. போகிறப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. வரும்போது தான் ரொம்ப பயமாயிடுச்சு. ஃப்ளைட் வேறு ரொம்ப ஆடிச்சா காதெல்லாம் ரொம்ப ரொம்ப நடந்துச்சு. கொஞ்சம் பயம் கலந்த ஜாலி. அப்புறம் கேக் கட் பண்ண சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதுவும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். பரவாயில்லையே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.